பஞ்சாபுடைய சிங்கம், கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சாப் சைடில். லாலா லஜ்பத் ராய் தான் பஞ்சாபுடைய கேசரி, அதாவது பஞ்சாபுடைய சிங்கம். 1865 ஜான்வரி 28 பிறக்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்பிரிச்சுவல் மேலே அதிகமான ஒரு ஈடுபாடு. அதனால் இந்த ஆன்மீகம் அது சம்மந்தமாக யாருக்கு அதிகமாக பற்று இருக்கும் ஆன்மீகத்து மேலே, அப்போ தான் தேசப்பற்றும் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பூரணமாகவும் நம்பியிருக்காரு. நிறைய சொற்பொழிவுகள் இந்த மாதிரிலாம் ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் நிறைய கேட்கும் பொழுது அவருக்கு அந்த ஆன்மீகத்து மேலே அதிகமான ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு. இந்து ஆதரவற்ற இயக்கம்லாம் வந்து தொடங்கினார். இந்த இந்துக்கள் வந்து ஆதரவற்று இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான இயக்கம் தொடங்கி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேசிய கல்லூரி, லாகூர் தேசிய கல்லூரி அவர் தான் நிறுவனர். அதில் தான் வந்து பகத்சிங்கும் படிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆங்கிலேயர்கள் வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்போ இந்தியர்களை. அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. ஆனால் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு வந்து இவரை பற்றின ஒரு இது இல்லாததுனால இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் ஆங்கிலேயர்கள் பண்ணாங்க. ஆனால் இவர் வந்து வக்கீல் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரொம்ப தெளிவாக கரெக்டாக சட்ட ரீதியான போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு வெளியே வந்திருக்காரு. இங்கிலாந்து, அமெரிக்கா அங்கெல்லாம் போய் இந்தியர்களை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கட்டுரை, கவிதைகள் மூலிமா நிறையா எழுதியிருக்காரு, சொற்பொழிவும் ஆற்றியிருக்காரு. லாலா லஜ்பத் ராய் நமக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், ஏன்னா புக்ஸ்லலாம் நம்ம படிச்சிருப்போம் லாலா லஜ்பத் ராய் அப்படிங்கிற. அப்போ ஒரு கட்டத்தில் சைமன் கோபேக்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை வந்து இது பண்ணும்போது தான் இவரை பயங்கரமாக காவலர்கள் தாக்கியிருக்கிறாங்க. அந்த தாக்கியதில் காயம் குணமாகாமல் நவம்பர் 17, 1928 இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பகத்சிங் தான் வந்து இவரை கொன்னவரை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் ஏற்றுக்கிறாரு. பகத்சிங் வந்து இவருடைய காலேஜில் படித்தவர்.